மிரிகண்டு என்ற முனிவருக்கும் அவரது மனைவிக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் சிவபெருமானை வேண்டினர். அவர் அவர்களுக்கு ஒரு தேர்வைக் கொடுத்தார். நீண்ட ஆயுள், ஆனால் ஞானமில்லாத குழந்தை, அல்லது 16 ஆண்டுகள் மட்டுமே வாழும் ஒரு ஞானமுள்ள குழந்தை. அவர்கள் ஞானமுள்ள குழந்தையைத் தேர்ந்தெடுத்து தங்கள் மகனுக்கு மார்க்கண்டேயன் என்று பெயரிட்டனர். மார்க்கண்டேயன் சிவபெருமானின் தீவிர பக்தராக வளர்ந்தார். அவரது 16வது பிறந்த நாள் நெருங்கும்போது அவரது பெற்றோர் சோகமடைந்தனர். அவர் இறக்க விதிக்கப்பட்ட நாளில் மரணத்தின் கடவுளான யமன் அவரது ஆன்மாவை பறிக்க வந்தார். பயந்து போன மார்க்கண்டேயன் ஒரு சிவன் கோவிலுக்கு ஓடி சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து பாதுகாப்புக்காக வேண்டினார். யமன் மார்க்கண்டேயனை பிடிக்க தனது பாசக்கயிற்றை வீசியபோது அது லிங்கத்தின் மீதும் விழுந்தது. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் லிங்கத்திலிருந்து தோன்றி யமனை தோற்கடித்து மார்க்கண்டேயனுக்கு நித்திய ஜீவன் என்ற வரத்தை அளித்தார். இதனால்தான் சிவன் கலண்டாக்கா என்றும் அழைக்கப்படுகிறார். அதாவது மரணத்தை முடிவுக்கு கொண்டு வருபவர்.